ஜூன் 1ஆம் தேதி மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடக்க இருக்க நிலையில பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் அமைந்திருக்கும் விவேகானந்தர் நினைவு பாறையில தியானம் செய்ய இருக்கிறது அரசியல் களத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி விவேகானந்தர் பாறையில இருக்க தியான மண்டபத்துல தொடர் தியானத்துல ஈடுபட இருக்காரு. 2014 மற்றும் 2019 மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி பிரதமர் மோடி தியானத்துல ஈடுபட்டதை கவனிக்க வேண்டியிருக்கு. அன்று கேதார்நாத், இன்று விவேகானந்தர் பாறை. பிரதமர் மோடியின் ஆன்மீக அரசியல் தியானத்தின் மூலம் பிரதமர் மோடி உணர்த்துவது என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 7ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரங்களை முடிச்சுட்டு கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி பகவதி அம்மன் கோவில்ல தரிசனம் மேற்கொண்ட பிறகு விவேகானந்தர் பாறைன்னு அழைக்கப்படுற விவேகானந்தர் நினைவிடத்துல இருக்கும் தியான மண்டபத்துல தொடர் தியானத்துல ஈடுபடுறாரு. பிரதமரின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. பிரதமர் மோடி தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு முன்னாடி தியானத்துல ஈடுபடுறது இது முதல் முறை இல்ல. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் பரப்புரைகள் நிறைவடைந்த அப்புறமா பிரதமர் மோடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க சிவாஜியின் பிரதாப்கர் கோட்டைக்கு சென்றிருந்தார். 2019 மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு பிரதமர் மோடி உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் சிவன் கோவிலுக்கு காவி உடை அணிந்து சென்றது மட்டுமில்லாம அங்கு இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கடல் மட்டத்தில் இருந்து 12,000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்க குகைக்கு போய் ஒரு நாள் முழுவதும் தியானம் செஞ்சாரு. அந்த வகையில 2024 மக்களவைத் தேர்தலின் முடிவுகளுக்கு முன்னாடி விவேகானந்தர் பாறையில தியானம் செய்ய இருக்காரு பிரதமர் மோடி. கடந்த 2 மக்களவைத் தேர்தல்கள்ல வட இந்தியாவில் உள்ள ஆன்மீக தலங்கள்ல தியானம் செஞ்ச பிரதமர் மோடி இந்த முறை தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்காரு. பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்ளும் தியான மண்டபம் அமைஞ்சிருக்க இடத்துல விவேகானந்தர் 3 நாட்கள் தியானம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. சிவபெருமானுக்காக பார்வதி தேவி காத்திருந்த போது இந்த இடத்துல தான் பார்வதி தியானம் செஞ்சதாகவும் நம்பப்படுது. விவேகானந்தருக்கு பிறகு அந்த இடத்துல நாள் முழுவதும் தியானம் செய்யும் நபர் பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தலுக்கு முன்னாடி திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள்ல வழிபட்ட பிரதமர் மோடி தேர்தலுக்கு பிறகு விவேகானந்தர் நினைவிடத்துல தியானம் மேற்கொள்ள இருக்காரு. விவேகானந்தரின் கருத்துக்களை பல இடங்கள்ல நினைவு கூர்ந்து பிரதமர் மோடி பேசியிருந்த நிலையில இப்போ விவேகானந்தர் நினைவிடத்துல தியானம் மேற்கொள்றாரு பிரதமர் மோடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.